வீடே மணக்கிற அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம். புதுவிதமான மசாலா வச்சு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் இந்த குழம்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 மிளகாய் வத்தல், நீங்கள் காரமாக வேணும்னா காட்டமான மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நல்லா சிறு தீயில வச்சு நல்லா சூடேற அளவுக்கு வறுத்து விடுங்க. இது வறுக்கும் போதே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சிலருக்கு நாட்டுக்கோழி குழம்போட அந்த கோழி வாசனை பிடிக்காமல் இருக்கும், அதனால் 2 சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பொடியாக எடுத்துட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி தண்டை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடினா அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி புதினாவும் எடுத்துக்கோங்க. அதோட நான் இந்த அளவுக்கு இஞ்சை சேர்க்க போகிறேங்க. இதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது போக நீங்கள் பூண்டு சேர்க்கணும். இந்த மாதிரி 6-7 பல்லு பூண்டு பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் 10 பல்லு கூட சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கோங்க. நான் முழு முந்திரி சேர்த்துருக்கேன். அரை முந்திரியாக இருந்தால் 20 பீஸ் கூட நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நாட்டுக்கோழியோடு சேர்க்க போகிறோம். நான் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை 2 முறை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிருக்கேன். அதில் இந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நாட்டுக்கோழி பொதுவாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், நம்மளுக்கு வேக டைம் எடுக்கும். அதனால நல்லா பெரிய பழமாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போது நாம் இந்த சைஸ்க்கு 4 தேங்காய் சில்லை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டினா ரொம்ப கெட்டியில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கமும் 2 தக்காளி, நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியே போதுமானது. இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கவும் ஊற வச்சிருக்க கோழியை மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்ச நேரம் கிளறி விட்டு அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து கோழியும் கொஞ்சம் சூடு, அதனால் வெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து கோழியை வேக விடுறதுக்கு கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. வேகட்டும், அப்புறம் வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆவிலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு கோழி நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்து வந்திருக்கும். கோழிக்கறி எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உரப்பு சரி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மிளகாய் பொடியோ இல்லை மிளகு பொடியோ உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கோழிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.